ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பவுல் பையனுக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3வது வருட பிறந்தநாள். அந்த பர்த்டேக்கு நான் எப்படி கேக் ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த 3 குட்டீஸை வச்சுட்டு அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன கிளிப்பும் கூடவே பர்த்டேயோட கேக் கட்டிங் வீடியோ அதையும் இதோடையே சேர்ந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லாங்காக இருக்காது, சிம்பிளாக ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் குட்டி கவிதைகள் ஆனால் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குட்டீஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 kg + ½ kg 1.5 kgயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளானு. அதுக்கேற்ற மாதிரி தனித்தனி இன்க்ரீடியன்ஸ் 1 kgக்கு தனியாகவும் 1/2 kgக்கு தனியாகவும் தனித்தனியாக வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1 kgக்கு தனியாக வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகரு, ஆயிலு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொக்கோ பவுட்ரு அப்புறம் மைதா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டராக வந்து நம்ம வந்து கலக்கி எடுத்தாச்சு. நல்லா வந்து இந்த தடவை வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கேக்கும் வந்து நல்லா வந்திருந்தது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆன உடனே ஒரு டூத் பிக் வச்சு நல்லா வந்து செட் பண்ணிட்டேன். நல்லா ஏர் பபிளை எடுத்துகிட்டு நல்லா 2 தட்டு தட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 kgக்கு உண்டானது ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதுக்கப்புறம் 1/2 kgக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதையும் வச்சுட்டேன். அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஆக வந்து சைடில் வந்து நடுவில் வேகலை, சைடில் மட்டும் கொஞ்சம் வெந்திருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சங்காட்டி என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு 1/2 kgயில் வந்து நம்ம வந்து வெனிலா கேக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த கேக் 2 நல்லா வெந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து 1/2 kg மட்டும் கொஞ்சம் அடிப்பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கேக் ரெடி ஆகிடுச்சு. 2 1 kg 1/2 kg இன்னொரு 1/2 kg மட்டும் இதாகிட்டு இருந்தது, வெந்துட்டு இருந்தது. கூடவே வந்து விப்பிங் க்ரீமும் வந்து நான் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லேயர் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க. கேக் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே குட்டிஸ்லாம் வந்துட்டாங்க, அவங்கள குளிக்க வச்சு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ரீம் போட ஆரம்பித்தேன். பாருங்கள் கூட பேசிட்டு நம்மளை வேலையே செய்ய விடுறதில்ல. கேக் நல்லா இருக்குமா? என்ன கேக்கு? கண் எதுக்கு இப்படி முட்டை முட்டையாக விடுற? உனக்கு என்ன பர்த்டேவா? உனக்கு எவ்வளோ வயசு? 3. வலிவிடு சாரா. சரி ஃபஸ்ட்டு க்ரம் கோட் போட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 லேயர் தனித்தனியாக க்ரம் கோட் போட்டு வச்சுட்டேன். இவங்க வேறு இடையில டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இடையில இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறாங்க. கேக்கே செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக பண்ணால் தான் நமக்கு வந்து வேலையை வந்து பக்காவாக செய்வேன். கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை சொன்னாலும் நீ எப்படி பண்ணுற செய்கிறேன்னு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து விட்டுட்டாரு. சரி இவங்களும் அப்படி ஆடிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் இறக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் எல்லாம் கேக் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியா? நீங்கள் எதுக்கு இன்னைக்கு கேக் பண்ணுறீங்க? அவனுக்கு பிறநாளா? எத்தனை அந்த பிறநாள்? 3ஆ? கேக்கு நல்லா சாப்பிடுங்க. எங்களுக்கும் கொடுக்குறீங்களா? எவ்வளோ கொடுப்பீங்க? 1 தான் கொடுப்பீங்களா? 10 தரீங்களா? நீங்களே ஒரு கேக்கு தான் பண்ணுறீங்க, 10 எனக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வலிவிடு வீடியோ எடுத்துக்கலாம். காய்ஸ் போதும் காய்ஸ், அங்கே வச்சுட்டு வாங்க காய்ஸ். சட்டையெல்லாம் ஈரமாக்குது காய்ஸ். என்ன சார்ஜ் பண்ணீங்க காய்ஸ்? அப்புறம் சட்டையெல்லாம் ஈரமாக்குது. காய்ச்சல் வந்துடும். சட்டை கலத்துறா போல். அதுல என்ன எவ்வளோ இருக்குது இதுலையா? டிசைன் ஹஸ்பண்டு அப்புறம் பேலன்ஸ் விப்பிங் க்ரீம்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு விப்பிங் க்ரீம் சரியாக பத்தலை இந்த கேக்குக்கு. சரி நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு மெயின் கோட் கொடுத்து சுற்றி கொஞ்சம் கிராஸாக இருந்தது. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிக க்ரீம்லாம் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக பார்த்தா ஒரு வேலை நடந்துச்சு பாருங்கள். க்ரீமும் பத்தலை.
எல்லா பக்கமும் நான் கொடுத்துட்டு மெயின் கோட் மேலே வரும்போது மிக்ஸ் பண்ணுறக்கோ டிசைன் பண்ணுறதுக்கோ க்ரீமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இருக்கிற க்ரீமில் லைட் கலர் போட்டு ஒரு டிசைன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேக் இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நைட்டு என்னென்னமோ செஞ்சு பண்ணி பயங்கர டிப்ரெஷன் ஆகி அப்புறம் நைட் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் கொஞ்சம் உருக்கி ஊற்றி பார்த்தேன், எதுவும் சரியாக வரல. மறுபடியும் அவர் வந்து க்ரீமை வாங்கிட்டு வந்தால் தான் நான் கேக் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ரீம் வாங்கிட்டு வர சொல்லி மறுபடியும் அவருக்கு அடித்து கொடுத்துட்டு அவர் வெளியில் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து கேக்கை வந்து நான் டிசைன் பண்ணேன். இந்த வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டிசைன் போடும்போது ஏன்னா நம்ம வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே ஒன்லி விப்பிங் க்ரீம் தான். ஸோ அதனால் 2 கலர் போட்டு ஃபுல்லாக வந்து மெயின் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாசல் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு என்னை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணுற பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்திருந்தது. இந்த கேக்கை நான் தாண்டா செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், குட்டீஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு என் தங்கச்சி சிஸ்டர் அவங்க குட்டீஸெல்லாம் வந்திருந்தாங்க. வந்த உடனே எல்லாம் ரெடி ஆகிட்டோம் கேக் வெட்டுறதுக்கு. சரி கை தட்டிரு, சரி கை தட்டிரு, கை தட்டு கை தட்டு ரேஷ்வந்த் கை தட்டு, கை தட்டுங்க. யுத்திகா கை தட்டு. ஃபைனலாக வந்து கேக்கை வந்து வெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ். அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு ஒரே ஜாலி தான். கேக்கை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து பாருங்கள், சுற்றி பார்க்குறான் செய்கிறான். இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்டது. அவனுக்காக மட்டும்தான். எப்போயும் சிங்கிள் டயரில் தான் பண்ணுவோம். இந்த டைம் தான் வந்து 3 டயரில் வந்து கேக் பண்ணியிருந்தேன். அவரும் ஹாப்பி, நாங்கள் எல்லாருமே ஹாப்பி. கேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஊதிரு ஏதாவது நினச்சிக்கோ பால், உனக்கு என்ன விஷயமோ அதை நினச்சிக்கணும். அது நம்ம இப்போ பழக்கணும். பாருங்க கீழே போட்டுருங்க, அந்த மூலையில் போட்டுருங்கம்மா பீரோ சைடில். சரி இருப்பு சாரா, வெயிட் பண்ணு. ஒரு பாட்டு பாடுறீங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.